முதல்ல இருந்து சொல்லுங்க. ஃபர்ஸ்ட்லேருந்து கோயில் தூங்கி கிடந்ததும் இந்த ஃபாதர்ல இருந்து ஒரு ஒழுங்கே இல்லாத இருந்தது. அவருக்கு நல்ல மகிமை கூட செய்திருக்கலாம். அவரும் அதெல்லாம் செய்யலை. இப்போ இங்கே வந்து இதெல்லாம் இருக்காங்க. அது வேறு பார்த்துக்கணும். ஏன் எதுக்கு மாற்றணும்? நல்லா தானே செய்து வர்றாரு. ஜனங்க விட மாட்டாங்கம்மா. வேற எந்த ஆலயத்துக்கு அவர் காவலும் நல்லா செய்வார். ராஜாசாமி போன பிறகு இந்த கோயில் எப்படி இருக்கு? போன பிறகு அப்புறம் ஏன் இந்த இந்த சிறப்பெல்லாம் இருக்காது. வேற எந்த ஃபாதருக்குலாம் எடுத்து செய்ய மாட்டாங்க. அவ்வளோ திறமை கிடையாது. இவருக்கு இருக்கிற மாதிரி மற்ற ஃபாதர் யாருக்கும் வராது. எல்லாமே ஒழுங்கு தான். எல்லாமே ஒழுங்கு செய்கிறாரு. மாறிடும். ஒழுங்காகவே இருக்காது. தந்தை இல்லாம வந்து சிதறடிக்கிற மாதிரி. ஆமாம். பண்ண முடியாது. நல்லது கடைசி வரையில் இருந்தாருன்னா இன்னும் நல்ல பிரபலமாக ஆகும். இன்னும் நல்லா விரிவுபடுத்துவார். எவ்வளோ ஜனங்க வந்து நம்ம இவ்வளோ ஜனங்க வந்து எந்த காலத்துக்கும் கிடையாது. இவ்வளோ ஜனங்க வந்து இது பண்ணுறது எந்தெந்த ஊர்லேருந்து வராங்க. இந்த மாசூர் வெளியிலலாம் ஒவ்வொரு இதுக்கும் இவ்வளோ ஜனம் வந்து கிடையாது. மாற்ற மாட்டாங்க. போக மாட்டாங்க. அதுதான் போக மாட்டேங்குது. அப்படியே எடுத்துருக்காங்க. எல்லாருமே சேர்ந்து நம்ம எல்லாம் ஆசைப்படுறோம் அவர் போகக்கூடாது. நம்ம எல்லாம் ஆசைப்படுறோம். அது நம்ம பிஷப்பு தான் நமக்கு வந்து அதுக்கு கருணை காட்டணும் இல்லையா? ஏன் அவருக்கே பொறாமை ஏற்படுத்தா பிஷப்புக்கு? இவர் கூப்பிடுறாங்க இங்கே இருந்துங்க. இங்கே வந்து நல்லா இருக்கிறாரு. நல்லா வருமானமும் அதிகம் வருது இவரால். அதுக்கப்புறம் இது இருக்காது. அதனால கோயிலுக்கு நல்லது செய்யறாரு. இன்னும் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு. இதெல்லாம் நின்று போயிடும். அதான் யாரும் எடுத்து செய்யறதுக்கு வராதுமா. இவரை மாதிரி இந்த வயசாகியும் உங்களுக்கு சிக்காதுன்னா உழைப்பு, அவரோட உழைப்பை நம்ம கண்ணால பாக்குறோம். போனதுக்கப்புறம் யாரும் எடுத்து செய்ய மாட்டாங்க. அதனால தயவு செய்து அவரை மாற்றக்கூடாதுன்றது நம்மளோட எண்ணம்.